ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி வந்து பன்னீர் புலாவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நல்லா ஃப்ரெஷ் பன்னீர், அதை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டரில் 20 மினிட்ஸ் ஊற வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கார்லிக் ஒன்று எடுத்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் வந்து 2 எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு க்ரீன் பெப்பர். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து பன்னீர் புலாவ் அப்படின்றதுனால ரொம்ப காய்கறி போடாமல் ஜஸ்ட்டு மினிமல் வெஜிடபிள்ஸ் போட்டு பன்னீர் நிறைய போட போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா நம்ம சாப் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஸ்லைஸ்டாக பண்ணாலும் சரி, இல்லை லென்த் வைஸில் பண்ணாலும் சரி. நான் வந்து கொஞ்சம் தின்லி ஸ்லைஸ்டாக கொஞ்சம் ஹாஃப் சைஸில் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா சாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். இந்த க்ரீன் பெப்பர் வந்து எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச க்ரீன் பெப்பர். இந்த கியூக்கம்பரும் தயிர் பச்சடிக்காக நான் வந்து தோல் சீவி கட் பண்ண போகிறேன். கியூக்கம்பரும் வந்து ஆற்றுல காய்ச்ச கியூக்கம்பர் தான். ஸோ இதையும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அதுக்கு தேவையான பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட பன்னீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் போட்டுருக்கேன். என்னெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த மேலே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு தேவையான ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சோன்னாக்க நல்லா அந்த பன்னீரில் ஊறின்றோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் ஆஃப் ரைஸ் சாப்பிட்றச்சையும் இந்த பன்னீர்லேயும் அந்த ஸ்பைஸ் லெவல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் இது ஹோம்மேட் யோகர்ட்டை வந்து நல்லா சேர்ன் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா கலந்துட்டு மேரினேட் பண்ணி இதையும் நான் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருவேன். ஸோ நல்லா ஊறிண்டு அதில் வந்து ரொம்ப தண்ணி ஆகாமல் லைக் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ நல்லா ஊறின்னு இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த பன்னீர், அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையானதையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேஷ்யூஸ், அப்புறம் வந்து ஃபெனல் சீட்ஸ், சினமன் ஸ்டிக்ஸ் அண்ட் பே லீஃப். இது வந்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் வந்து ரைத்தாக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் 1 pot ரெசிபி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பட்டர் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயில்லையும் பண்ணிக்கலாம். ஆனால் இது பட்டரில் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால தான் பட்டர் போடுறேன் நான். இப்போ முதல்ல வந்து அரைக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வந்து வறுத்து எடுத்துன்ற போகிறேன். இதுலேயே அடுப்பில் வறுத்து எடுத்தாலும் ஓகே, பட் நான் இதுலேயே போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம புலாவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அந்த கேஷ்யூ, ஃபெனல் சீட்ஸ், அதுக்கப்புறம் சினமன் ஸ்டிக்ஸ், பே லீவ்ஸ், இது அண்ட் வெங்காயம், அதையும் ரொம்ப வறுக்க வேண்டாம், ஏன்னா அரைக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி ரெடி பண்ணிடுறேன். இதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் பெப்பர், அதுக்கு தேவையான சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி. இதுக்கு இப்போ நான் வந்து மேரினேட் பண்ணும்போது ஸ்பைசஸ் ஆட் பண்ண மாதிரி இதுக்கும் வந்து நான் வந்து அதே ஸ்பைசஸை ஆட் பண்ணுறேன். ஸோ ரைஸுக்கும் அதுக்கு தகுந்த காரம் இருக்கும். இல்லைனா இது வந்து ரொம்ப மைல்டாகவும் பன்னீரில் மட்டும் காரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈவனாக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ அதெல்லாம் வதங்கின அப்புறமா இந்த பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்தோடனே அது நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா ஸ்பைசஸும் ஒன்றா கலந்துரும். இப்போ ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ், இதையும் நான் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருந்தேன். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 1.5 கப்பு போல் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பாஸ்மதி ரைஸ் போடுறதுனாலையும் இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறதுனாலையும் 1 கப்புக்கு நம்ம வந்து தேவையான வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அந்த வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா கேஷ்யூஸ்லாம், அதெல்லாம் நான் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு தேங்காய் பால் விடுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கேஷ்யூ, ஃபெனல் சீட், வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எதில் ஊற வச்சோமோ அந்த வாட்டரையே அதில் ஊற்றி நல்லா மூடிட்டு நான் இதை வந்து ஜஸ்ட்டு ரைஸ் மோடில் ஆன் பண்ணிட போகிறேன். இப்போ பாருங்கள், எடுத்த உடனே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகி பாஸ்மதி ரைஸும் நல்லா குக் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.
வேறு என்ன ரெசிபீஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் போஸ்ட் மை நெக்ஸ்ட் வீடியோஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை ஃபார் நவ் ஃப்ரம் ரிலாக்ஸ் வித் ராஜி, உங்கள் ராஜி.